ஆண்டவர் நல்லவர், பெரியவர், இன்றும் மாறாதவர். இன்றும் நம்மை நடத்துகிற நல்லவராக இருக்கிறார். நல்ல மெய்ப்பராக இருக்கிறார். எந்த விதமான சூழ்நிலை நம்மளுக்கு முன்பதாக காணப்பட்டாலும் அவைகள் நடுவிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை காண செய்கிறார். இன்றைக்கும் ஒரு அற்புதத்தின் நாள். சங்கீதம் 1 அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு: கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். The one who delights in the word of God is a blessed man. பிரியமா இருக்கிறது அப்படின்றத எப்படி நம்ம வெளிப்படுத்த முடியும்னா, நம்ம செலவழிக்கிற நேரத்தின் மூலமாக. ஒருத்தரிடத்துல நம்ம பிரியமா இருக்கிறோம் அப்படின்னா அவங்களிடத்துல நேரம் செலவழிக்கிறதே நம்மளுக்கு தெரியாது. எவ்வளோ நேரம் அவங்க கிட்ட பேசணும், எவ்வளோ நேரம் அவங்க கூட இருந்தோம், எவ்வளோ நேரம் அவங்க கூட நிறைய காரியங்களை செய்தோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. நேரம் செலவாகிறது தெரியாம அவங்க கூட இருப்போம். அதுக்கு பேர் தான் பிரியமா இருக்கிறது. டிலைட்டிங் இன் தேர் பிரசன்ஸ். அவங்க இருந்தா போதும், அவங்களுடைய பிரசன்ஸ்ல, அவங்க சமூகத்துல நம்ம மகிழ்ச்சியாக பிரியமாக இருக்கிறோம். இந்த வசனத்திலையும் அதை தான் நம்ம படிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்துல, அவருடைய வார்த்தையில பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வசனம், வார்த்தைகளை நம்ம படிக்கும் பொழுது எவ்வளோ நேரம் அதுக்கு நம்ம செலவு பண்றோம்னு தெரியாமலே நம்மளுக்கு அந்த நேரம் போகுது பாத்தீங்களா? அதுக்கு பேர் தான் பிரியமா இருக்கிறது. பொதுவாகவே யார் மேலேயாவது நம்ம பிரியமா இருந்தோம்னா அவங்க இடத்துல நிறைய நேரத்தை செலவு பண்ணுவோம். அந்த நேரத்தை செலவு பண்றதுனால நம்முடைய மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அப்போ கர்த்தருடைய வேதத்துல நம்ம பிரியமா இருந்து அதுல நேரம் செலவிடும் பொழுது அந்த வசனத்தை நம்ம யோசிச்சுட்டு அந்த வசனத்தின் மேல நம்ம நேரத்தை செலவு பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி எழும்புகிறது. அந்த மகிழ்ச்சி தான் நம்மளுக்கு பலனாகவே மாறுகிறது. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கிறதே நம்முடைய பலன் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அந்த மாதிரி எவ்வளோ அதிகமான மகிழ்ச்சி நம்மளுக்குள்ள நிறைக்கப்படுகிறதோ அவ்வளோ அதிகமான பலன் நம்மளுக்குள்ள ஏற்படுகிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையின் மேல பிரியமா இருக்கும் பொழுது நம்மளுக்குள்ள மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த மகிழ்ச்சியின் நிமித்தம் பலனும் ஏற்படுகிறது. A word can break or make a person. ஒரு வார்த்தை ஒரு மனிதனை உடைக்கவும் செய்யும், இல்லை அந்த வார்த்தை ஒரு மனிதனை கட்டி எழுப்பவும் செய்யும். அப்போ இந்த உலகத்தில் நம்ம கேட்கிற வார்த்தைகள் ஒருவேளை நம்மை உடைக்கிற, நம்மை காயப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கலாம். அதன் மேலே நம்முடைய நேரத்தை செலவு பண்ணி அதற்கு நேராக நம்ம ஓடிட்டே இருந்தோம்னா உண்மையாலுமே மகிழ்ச்சி நம்மளுக்கு ஏற்படாது. துக்கம், கவலை தான் வரும். அதனால பலன் வராது, பலவீனம் தான் வரும். ஆனால் எப்பொழுது தேவனுடைய வார்த்தையின் மேலே நம்ம பிரியமாக இருக்கிறோமோ அது நம்மளுக்குள்ள மகிழ்ச்சியை ஏற்படுத்தி நம்மளுக்குள்ள பலனை உண்டு பண்ணும். இந்த உலகமே உங்களை கைவிட்டாலும் தேவனுடைய வார்த்தை உங்களை கைவிடாது. இந்த உலகத்தில் எந்த இடத்துல போய் உங்களுக்கு பலன் இல்லாமல், உங்களுக்கு உயர்வு இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையின் மேலே நீங்கள் பிரியமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியும், பலனையும், உயர்வையும், ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறது தேவனுடைய வார்த்தை அப்படின்றத புரிந்து கொண்டு ஒவ்வொரு நிமிஷமும் எந்த சூழ்நிலையிலையும் தேவ வார்த்தையின் மேலே நம்ம பிரியமாக இருந்து டிலைட்ஃபுல்லாக இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பலனை தந்து, அவருடைய ஆசீர்வாதத்தை தந்து, அந்த வார்த்தையில் இருக்க வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் காணும்படிக்க உதவி செய்வார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியின் நாளாக, பலன் நிறைந்த நாளாக இருக்கிறதுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.